தலைவர் தம்பி தலைமையில் இந்த படம் பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல. தம்பி தயாரிப்பாளர் என்னுடைய மதிப்பிற்குரிய ஐயா கண்ணன் அவர்கள் அழைச்சி பாருங்கன்னாங்க, நேரம் இல்லை. அதனால எல்லாரும் அந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு பெரிய பாடல்கள் வெளியீட்டு விழா வந்து எல்லா படத்துக்கும் நடக்குது. வெற்றிக்கு ஒரு விழாங்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது. அப்படி ஒரு படத்துக்கு நடக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. குறிப்பாக என் தம்பி ஜீவாவுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அவருக்கு களத்தில் சந்திப்ப படமே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த படமே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த படம் அவருக்கு ஆண்டு தொடக்கத்தில் பெரிய வெற்றியை பெற்று தந்ததில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. எனக்கு முழுமையான ஒரு நடிகர். அவருக்கு நடனம், சண்டை காட்சி, நடிப்பு, உரையாடல், உச்சரிப்பு எல்லாத்துலேயுமே ஒரு தனித்திறமை உள்ள ஒரு கலைஞர் அவர். அதோட இயக்குனர் நிதிஷ் அவர் 2வது படங்கிறாங்க. ரொம்ப குரு சொன்ன மாதிரி பொருள் செலவு இல்லாமல் அதை எளிமையாக எடுத்து ஒரு வெற்றியை தொடுவது என்பது ரொம்ப அறிவு. இப்போ அன்னைக்கு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த குருவோட நிகழ்வில். இப்போ நல்ல கதை இருந்தால் யார் நடித்தாலும் படம் ஓடும் அப்படிங்கிறதுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள் பெரிய சாதனை. தம்பி விக்ரம்பரோட நடிச்சு வந்து ஓடிட்டு இருக்க சிறையெல்லாம் பார்த்தா இப்படி ஒரு படம் தமிழ் திரையுலகில் அப்படின்னா படங்கள் வரும்போது திரையுலகிற்கான ஒரு மறுமலர்ச்சி காலமாக இருக்கும். நல்ல படங்கள் வருது, இது வரவேற்கிறது. என்ன எங்கள் அப்பா அர்பிசோச்சு மாதிரி படைப்பு எல்லாம் படம் எடுக்காமல் இருக்கிறதா வருத்தமாக இருக்குது. அதை ஈடுகட்டுறதுக்கு எங்கள் ஐயா கிருஷ்ணன் ரவி அவர்கள் வந்திருக்காங்க. எங்கள் அண்ணன் சிவபடி சொன்ன மாதிரி 20 படம் அவர் தயாரிக்கல. இப்போ 20 இயக்குநர்களுக்கு வாய்ப்பு, 20 இயக்குநர்களுக்கு வாய்ப்பு. அது ரொம்ப அறிந்து நல்ல கலைஞர்கள் நல்ல கலைகளோடு அலைகிறாங்க. அது என்ன சொல்வது, இந்த ஐயா சொல்லுவார் சொல்லுவாங்க, நல்ல கதை இருக்கும் அவருக்கு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டார், நல்ல தயாரிப்பாளர் இருப்பாங்க அவருக்கு நல்ல கதை கிடைக்காது. இப்போ இந்த முரண் தான் காலகாலமாக நடந்துருக்கு. ஆனால் இப்போது இது ரெண்டும் முரண்பட்டு போகலை. அதில் இந்த படத்தின் வெற்றிக்கு உழைத்த ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளர் ரொம்ப நல்லா சொன்னாங்க. அப்பா சௌத்ரியே சொல்கிறார், பின்னணி இசையை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதான் ரீரிகார்டிங், பின்னணி இசை ரீரிகார்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னாங்க. நல்ல தலைப்பு வச்சுருக்காரு, தலைவர் தம்பி தலைமைன்னு. அது எல்லாரும் என்னை வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்கிறாங்க, எங்கள் தலைவரோட தம்பின்னு. ஆனால் எல்லாரும் நீங்கள் டிடிடின்னே சொல்லியிருக்காங்க.